சரி, இப்போது இந்த டேப்லெட் காலத்தை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் இங்கே இருந்தால் லகரம் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 லாவை கொடுத்துட்டு இதில் எது பொது லகரம் அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த ல. இப்போது ர ர அதை ரெண்டையும் பார்க்கலாம். நடுவில் இருக்கிற இந்த 3 லாவுக்கு நம்ம கடைசியாக வருவோம். இப்போது ர நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கின்றது. நம்ம பெரிய நாவுக்கு என்ன பார்த்தோம், அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய் நடுன்னு பார்த்தோம். இங்கே அதே மாதிரி நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி. பெரிய நாவுக்கு நடு, பெரிய ராவுக்கு மையப்பகுதி. சரியா? இப்போது இந்த ர நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் பிறக்கின்றது. சரியா? இப்போ அந்த சின்ன நாவுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நுனிப்பகுதியை தொட்டு வருவதும் பார்த்தோம். பெரிய நா பெரிய ரா, சின்னனா சின்னரா, இது ரெண்டையும் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்காது, குழப்பாமல் இருக்கும். சரியா? அதோட இந்த ராவை வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? ஏன்னா இது வல்லின எழுத்து. கசரதவங்கிறது வல்லின எழுத்தா, அதனால இந்த ராவை வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராவை வந்து இடையின ரகரம் சொல்லுவாங்க. ஏன்னா இது இடையின எழுத்து, எரல வரல. சரியா? அதனால இதை வல்லின ரகரம்னும் இதை இடையின ரகரம்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம வானம் பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப 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 முக்கியம். இப்போது இந்த சின்ன ஏரி, ஏரினா என்ன, நீர்நிலை, ஏரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏரி, பெரிய ஏரி. இந்த பெரிய வந்த ஏரி வந்துச்சுன்னா மேலே ஏரி, மேலே ஏரி வா படியில் நிற்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த பெரிய ஏரி. அதே மாதிரி கூரை, வீட்டின் கூரை, வீட்டில் கூரை வைவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வீட்டின் கூரை. இது பெரியரா வந்து கூரைப்புடவை, கூரைப்புடவை கட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது வந்து இந்த கூரைப்புடவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ந ந ந ரா ரா இந்த 5 எழுத்தும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக நமக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ல ல ல. இது ஒரு டெஃபினேஷனை பற்றி நம்ம கடைசியாக வருவோம். ஃபஸ்ட்டு இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு லா இருக்குது பாருங்கள், அந்த லா வா போலவே இருப்பதால் அதை வகர லகரம் என்று சொல்லுவாங்க. செகண்ட் லா பாருங்கள், ந போல இருக்குது, அதனால இதை நகர லகரம்னு சொல்கிறாங்க. இதனை பொது லகரம் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 லாவை கொடுத்துட்டு இதில் எது பொது லகரம் அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த ல. கடைசியாக இருக்க பாருங்கள், இந்த லா வந்து சிறப்பு லகரம். தமிழுக்கே சிறப்பானது எது? இந்த லா. இது மே போலவே இருப்பதால் இது மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் கேட்பாங்க. மகர லகரம் இதில் எந்த லான்னு கொடுத்துட்டு 3 லாவையும் கொடுப்பாங்க. எப்படினாலும் கேட்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போது இந்த டேப்லெட் காலத்தை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் இங்கே இருந்தால் எடுப்பாங்க. பிகினர்ஸ் இதை விட்டுறாதீங்க. இப்போது இந்த 3 விலை இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விலை என்னது? பொருளின் மதிப்பு. ஒரு கடைக்கு போய் இது என்ன விலை, அது என்ன விலைன்னு கேட்கணும்னா அது வந்து இந்த ஃபஸ்ட்டு விலை, இந்த லா. செகண்ட் விலை விலை, வயலில் விளைச்சல் எவ்வளோப்பா இருக்குது, எவ்வளோ அப்படின்னு கேட்போம்ல, அது வந்து இது விளைய வைக்கிறது, உண்டாக்குதல். 3வது விலை விரும்பு. நான் விளைகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் இதை செய்ய விளைகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இது விலைனா. இந்த லானா விரும்புன்னு அர்த்தம். இப்போது இந்த இலை 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 3 இலைக்கு வருவோம். இலை ஃபஸ்ட்டு இலை வந்து செடியின் இலை, செடியில் இலை இருக்குல்ல, அதை சொல்லுவோம். 2வது இலை வந்து மெலிந்து போதல். என்னப்பா இவ்வளோ இழைச்சி போயிட்ட அப்படின்னு கேட்போம்ல, அது வந்து 2வது இலை. 3வது இலை நூலிலை, நூலிலையில் உயிர் தப்பிச்சான்ப்பா அப்படின்னு சொல்லணும்ல, அது வந்து இந்த இலை. இது கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க, பிகினர்ஸ் விட்டுறாதீங்க. சரி, இப்போது இந்த டிஃபனிஷனுக்கு வருவோம். ல ல ல ஏற்கனவே இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, இந்த டிஃபனிஷன்லாம். இப்போ இதை பார்க்கலாம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இந்த இருக்கு பாருங்கள், பற்களின் அடியை தொற்றுருக்கு. இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொற்றுக்கு இந்த லா. இந்த லா பாருங்கள், நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இந்த லா என்ன லகரம்னு பார்த்தோம், இது பொது லகரம்னு பார்த்தோம். இந்த லா வந்து சிறப்பு லகரம், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். இது வ போல இருப்பதால் வகர லகரம், ல போல இருப்பதால் நகர லகரம், ல ம போல இருப்பதால் மகர லகரம். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த லெசன் நமக்கு முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.